அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் இருந்து 4th யூனிட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஒர்க் கைனடிக் எனர்ஜி தியரம். ஒர்க் அண்ட் எனர்ஜி ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் சேம். இப்போது நம்ம ஹெட்டிங் எழுதிக்கலாம். ஒர்க் kinetic energy theorem. Kinetic energy theorem. Work kinetic energy theorem. இப்போ work kinetic energy ரெண்டுமே ஈக்குவலண்ட். இப்போ ஒரு ஹாரிசாண்டல் சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணுறோம். இது ஒரு ஹாரிசாண்டல் சர்ஃபேஸ். இதில் ஒரு ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணுறோம். எம்னு ஒரு ஆப்ஜெக்ட், மாஸ் எம்னு ஒரு ஆப்ஜெக்ட். இதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அப்போ தான் ரெஸ்ட்டில் இருக்குது ஆக்சுவலாக. அப்போ அது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுக்கும்போது அது கொஞ்சம் மூவ் ஆகும். அப்போ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எஃப் கொடுக்கும். அப்போ அது மூவிங் வித் வெலாசிட்டி வி, ஒரு வெலாசிட்டி வியில் மூவ் ஆகும். கொஞ்சம் தூரம் போயிட்டு ஃபோர்ஸை எடுத்துட்டோம் அப்படின்னா அது டிஸ்பிளேஸ் ஆகிடும் ஆக்சுவலாக. அப்போ இங்கே இருந்து அது மூவ் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ்ன்னு எடுத்துடும். டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ இதில் ஒரு ஒர்க் டன் நடந்துருக்கு. அப்போ அந்த ஒர்க் டன் ஃபோர்ஸ்னால நடந்துருக்கு. அப்போ ஒர்க் டன் பை எ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். ஒர்க் டன் பை எ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். Work done W is equal to force into displacement. இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துரும். இப்போ நியூட்டன்ஸ் செகண்ட் லா அப்ளை பண்ணணும். நியூட்டன்ஸ் செகண்ட் லா. நியூட்டன்ஸ் செகண்ட் லா செகண்ட் லாவுடைய ஃபார்முலா F is equal to ma. F is equal to ma. இது ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் தேர்ட் ஈக்குவேஷன் இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், தேர்ட் ஈக்குவேஷன் என்ன? v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, வி ஸ்கொயர், இந்த யூ ஸ்கொயரை லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடுறோம். அப்போ யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2as அப்படின்னு கிடைக்கும். இப்போ நமக்கு தேவை ஏ. அப்போ ஏ அப்படியே வச்சிடலாம். இந்த 2s கீழே வந்துடும். அப்போ வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் பை 2s. இப்போ இதை ஈக்குவேஷன் 3 அப்படின்னு வச்சோம். இந்த ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 3 in 2. இப்போ ஈக்குவேஷன் 3 2ல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ F is equal to m. ஆக்சிலரேஷன் எழுதிடலாம். v ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் பை 2s. இது ஈக்குவேஷன் நம்பர் 4. இப்போ இந்த ஈக்குவேஷன் 4 ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். அப்போ சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 4 in 1. ஈக்குவேஷன் 1 என்ன? W is equal to F ஓட வேல்யூ இங்கே இருக்குது, m into v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் பை 2s into s. இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணணும். என்ன பண்ணிக்கலாம்? W is equal to m உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ m v ஸ்கொயர் மைனஸ் m u ஸ்கொயர் டிவைடட் பை 2s into s இப்படி கிடைக்கும்.
நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த எஸ்ஸை வந்து உள்ளே கொண்டு வந்துடலாம். ரெண்டு இதுக்கும் W is equal to mv square s minus m u square s divided by 2s. 2s வந்து ரெண்டுக்குமே காமன், அப்போ 2s வந்து ரெண்டுக்குமே ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடலாம். W is equal to mv square s divided by 2s minus mu square s divided by 2s. இப்போ இதில் s வந்து கேன்சல் ஆகிடும், s. அப்போ W is equal to 1 by 2 mv square minus 1 by 2 mu square அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 5. நமக்கு இப்படி ஒரு அழகான ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்போ இதில் ஆஃப் mv ஸ்கொயர் அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி. அப்போ கைனட்டிக் எனர்ஜி வந்து நம்ம என்ன சொன்னோம், ஆஃப் mv ஸ்கொயர். இப்போ v ஸ்கொயர்னா ஃபைனல் வெலாசிட்டி, u ஸ்கொயர் அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி. அப்போ இந்த ஈக்குவேஷனை எப்படி எழுதிக்கலாம், சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு எழுதிக்கலாம். டெல்டா KE is equal to of mv square minus of mu square. இது வந்து ஈக்குவேஷன் 6 அப்படின்றது. இப்போ இந்த ரெண்டு கம்பேர் பண்ணுங்க. அப்போ W is equal to delta KE அப்படின்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 7. ஈக்குவேஷன்ல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, work done by the force on the body changes the kinetic energy of the body. இதான் இந்த கொஸ்டினுடைய ஸ்டேட்மெண்ட். அப்புறம் இப்போ ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் இஸ் பாசிட்டிவ், ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் இஸ் பாசிட்டிவ் அப்படி இருந்துச்சுன்னா கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீசஸ். எப்படி இருக்கும், கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீசஸ். ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் is negative, the kinetic energy decreases. Work done is 0, work done by the force is 0, there is no work done, so kinetic energy also 0, no kinetic energy. Kinetic energy also 0. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.